காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போது இங்கே இருக்குമ്പോൾ எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, ஏஆர் சார் மாதிரி. காரணம், நம்ம ஒரு கேரளாவிலே ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்குമ്പോൾ அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கே. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്യമെന്ന് நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லலை, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போது இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்திராஜ் இப்போது என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லைக்கா. பிகாஸ் லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് ഉള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം. ആക്ച്വലാக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான். இப்போது ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ஆக்சுவலி இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டில் നിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാக ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരി தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டுமல்ல, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆள்கார் വലിയ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி വലിய பணமெல்லாம் சம்பாதிச்சு இருக்கிறவரை மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച്, ഫാമിലി മിസ്സിങ് ആയിച്ച് இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சால் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸு கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுறதுன்னு வச்சால், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ லைஃப்பில் திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ അപ്പോൾ സൂയിസൈഡ് ആകും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്നു நினச்சி ഒളിച്ചു പോയിടും, അല്ലെ സൂയിസൈഡ് பண்ணுவார். அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருക്കുന്ന ஒரு ലെവലിൽ ഹോപ്പ് இருந்தால்
இந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் എന്നുള്ളൊരു மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுட்டு இருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரித்திவி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் எடுத்த அந்த முயற்சி உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃபு கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை, அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இதில் பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புள்ள இசை ஒரு கேரக்டராக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இதை நான் இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, good evening. Well, I'm very happy to be here because this is such a great adventure for me. Yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood, in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, The Goat's Life. It was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Rum is almost like a dream. As hard as it was, but it was also an experience of a lifetime. And I believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational. And I'm so privileged to have worked with probably some of the best that India has to offer, from the lead actor Raj, to the
extremely commending director, Blessy, who has a soul of an angel. I believe he might be a saint in a different life. And of course, your own super composer, A.R. Rahman, without forgetting our DP, who's provided us of images that will blow your mind, Sunil. So very happy to be here. Very happy to experience India, to experience Chennai, and I love your food. Thank you. சார் ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பிளஸி சார், ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் டு யூ. நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமா எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமா மக்கள் கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் தட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லாரும் நஜீப் மாதிரி பேசிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். இவர் போகுമ്പോൾ அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக, அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்க ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 yearsஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜீப். What was more challenging to you, because you've done so many movies in Hollywood, but here when you come all the way and working with such director like Blessy, what was more challenging? Was he very strict to you, or he was calm and composed on the set? Blessy was extremely calm and composed. Because of the difficulties that we've had on set, he was always able to find ways to get things through, to get the message across and to inspire you to continue. So that wasn't challenging at all for me. What was challenging was probably the location, because it's very difficult to shoot in the desert. There was one particular scene where my character had to carry Raj's character, Najib, and there was a sandstorm. So, when you have a sandstorm, you have that sand hitting you very hard, and I have to carry him, I have to take him away from danger. And, one take is okay, but, when you start doing 5, 6, 10 takes, because Blessy, if he doesn't have what he wants, will continue until he gets what he wants. He's particular about it. Very, very particular. Okay. Very, if he's got something in his mind, if he's got a vision, he's got to get it precisely. So I think that part of it was a bit challenging. And also, I spoke Arabic in this movie, so I also had to learn some Arabic, which is not easy for me, even though I do speak some other languages, but Arabic is completely different to what my tongue is used to. Thank you. And you said you like the food in Chennai, right? Yeah, I do. What was your favorite food? Sorry? What was your favorite food you liked in Chennai? Here, I don't know the names, but I'm vegetarian. Okay. So that's why, I can go anywhere and just eat proper. Sambar? Sambar. Okay, so. You like sambar? Yeah, I do. You don't worry, Jimmy. I will make good sambar for you. Huh? Are you going to cook for me? Yes, I'm a Hey, good cook. I have witnesses.
ஐயோ பிரஸ் முன்னாடி வேற சொல்லிட்டேனே. பட் இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் when you come definitely இல்லனாலும் today evening we'll get that sambar for you. All right? Good deal. Thank you so much Jimmy, all the way from there. And I think அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பர்டிகுலரா பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So thank you once again to Jimmy.